கலகமூட்டி குளிர்காய நினைக்கும் தீயவர்களின் எண்ணத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம் என்று பெருந்தலைவர் காமராஜர் குறித்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின். பெருந்தலைவர் காமராஜர் குறித்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்ததாக கூறி காங்கிரஸ் தலைவர்கள் கண்டனங்களை பதிவிட்டனர். திருச்சியில் இன்று அவரது இல்லத்தை முற்றுகையிட்டு காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இது தொடர்பாக தமது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், கலகமூட்டி குளிர்காய நினைக்கும் தீயவர்களின் எண்ணத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். பெருந்தலைவர் காமராஜரை பச்சை தமிழர் என்று போற்றியவர் தந்தை பெரியார் என்றும், குடியாத்தம் இடைத்தேர்தலில் பெருந்தலைவருக்கு எதிராக வேட்பாளரை நிறுத்த வேண்டாம் என முடிவெடுத்தவர் பேரறிஞர் அண்ணா என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பெருந்தலைவர் மறைந்தபோது ஒரு மகன் போல நின்று இறுதி மரியாதை ஏற்பாடுகளை செய்து நினைவகம் அமைத்து அவரது பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்தவர் கலைஞர் என்பதையும் நினைவு கூர்ந்துள்ளார். உடல் நலிவுற்ற நிலையிலும் தனது திருமணத்திற்கு நேரில் வந்து பெருந்தலைவர் வாழ்த்தியது தன் வாழ்நாளில் கிடைத்தற்கரிய பெரும்பேறு என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் நெகிழ்ச்சியோடு தெரிவித்துள்ளார். அத்தகைய பெருந்தலைவர் பெருந்தமிழர் குறித்து பொதுவெளியில் சர்ச்சைக்குரிய விவாதங்கள் நடப்பது சரியல்ல என்று கண்டித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், மரியாதைக்குரிய தலைவர்களின் மாண்பை காக்கும் வகையில்தான் எந்த கருத்தும் பகிரப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். சமூக நீதியையும் மதசார்பற்ற நல்லிணக்கத்தையும் உருவாக்க வாழ்நாளெல்லாம் உழைத்த பெருந்தலைவரின் கனவுகளை நிறைவேற்ற அனைவரும் ஒன்று சேர்ந்து உழைப்போம், வீண் விவாதங்களை தவிர்ப்போம் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார்.